சார், இப்போ தமிழ்நாடு ஒரு விஷயத்துல சாதனை படைத்திருக்கிறது. ம் அதை வந்து நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்க பாராட்டுவீங்க அப்படின்னு நம்புறேன். 500 கோடி டார்கெட் வச்சிருந்தாங்க டாஸ்மாக் இந்த தீபாவளிக்கான இந்த இதுங்கிறது. இப்போ அது 700 கோடியை வந்து கிட்டத்தட்ட 200 கோடி வந்து ஜாஸ்தியா ஒரே நாள்ல வந்து வசூலை வந்து குவித்து இருக்கிறது நம்மளுடைய டாஸ்மாக். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? ஒன்றும் இல்லை அக்கா, கனிமொழி எங்கன்னா இருந்தாங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து குந்த வச்சு பெரிய பாராட்டு விழா எடுக்கணும் அவங்களுக்கு. உண்மையிலே நாடாளுமன்ற உறுப்பினர், மதிப்புக்குரிய சகோதரி, ரொம்ப நல்லவங்க தான் அவங்க, இல்லைன்னு சொல்லலை நான். உண்மையிலே ஏழைகள் மேலே பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டாங்கன்னா அப்படியே கண்ணில் தண்ணி தாரையாக ஓடும். அப்படி அழுதாங்க, அப்படி பேசினாங்க அவங்க. இந்தியாவிலே அதிகமாக தாலி எடுத்து கொண்டிருப்பது இந்த அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் பேசுனாங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது. நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை வந்து குறைப்போம்னு சொன்னாங்க. கேட்டிருப்போம் நம்ம எல்லாம். அதை கனவு என்ன கண்டமா? இல்லை, உண்மை தானே? நிஜத்தில் இருந்த வீடியோ தானே. எனக்கு தெரியல, ஒருவேளை நான் என்ன தெரியாமல் கனவு கண்டுட்டு பேசுகிறனோ அப்படின்னு நினச்சிட்டேன். உண்மைதானுங்களே. இந்தியாவிலே அதிகமாக விதவையாகக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த அரசு இப்படிலாம் செய்யுது, நாங்கள் வந்தால் படிப்படியாக குறைப்போம். நீங்கள் குறைச்சிட்டு இருந்ததா இருந்தால் ஏன் விற்பனை அதிகமாகுது? இதில் போய் டார்கெட் வைக்கிறதுல நீங்கள் விவசாயிகளுக்கான டார்கெட், அவங்களுடைய உற்பத்தியில் டார்கெட்டு, விற்பனையில் டார்கெட்டு, அவங்க விவசாய நலனில் டார்கெட் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து வாழக்கூடிய ஒரு அரசு, அழிக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்குது.